சைக்காரிஸ்ட், எஜுகேஷன் மற்றும் கரியர் கைடன்ஸ், எழுத்தாளர் என்று பன்முக திறமைகளை கொண்ட ஹீலர் மேகம் இன்றைய நமது சிறப்பு பார்வையில். வணக்கம். அக்யூபஞ்சர் தெரபிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். எல்லாரும் அக்யூபஞ்சர் ஹீலரா நம்மளுடைய அந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மட்டும் அக்யூப்ரெஷர் ஆர் அக்யூபஞ்சர் கொடுப்பாங்க. இதை தான் நான் வந்து ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸா பண்ணிட்டு இருந்தது. இப்ப அடிஷனா என்ன மாதிரி பண்றேன் அப்படின்னா, மைண்ட் அண்ட் பாடி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கவுன்சிலிங்கோட கம்பைண்டா நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்ட் ஃபாஸ்டா வருது. அண்ட் அதுல ஒரு நல்ல கியூர் கிடைக்குது. 10 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அக்யூபஞ்சரு. அதுல இந்த கடந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா, இந்த சைக்காலஜி வந்து படிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் வந்து அந்த பிசிக்கல் ப்ராப்ளத்தை மென்டல் ப்ராப்ளத்தோட நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். எப்படி அப்படின்னா, நம்ம மனதிற்குள் ஏற்படக்கூடிய எண்ணங்களுடைய தாக்கம் நம்ம உடல்ல வந்து ஒரு பல விதத்துல வந்து ஒரு நோயாவோ இல்ல ஏதாவது ஒரு வலிகளாவோ இல்ல உள்ள இருக்கிற உறுப்புகள்ல பாதிப்புகளோ இதையே ஏற்படுத்துது. அப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோட அதை வந்து முடிச்சிடுவேன். இல்ல இதையும் தாண்டி எனக்கு பார்க்கும்போது புரியும் இவங்களுக்கு இப்படியே மைண்டோட சேர்த்து ஒரு கவுன்சிலிங்கும் கொடுக்கும்போது அந்த இன்னும் நல்லா அதனுடைய ரிசல்ட்டை வந்து என்னால கொடுக்க முடிஞ்சது. ஸோ இதை வந்து நான் ஸ்பெஷலா நான் வந்து பண்ணுவேன். அதாவது என்ன கேட்குறீங்க, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கேட்குறீங்களா இல்ல ஹார்ட் அட்டாக் ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்குறீங்களா? ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களும் சரி, அல்லது வந்து நோய் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கும் சரி, இவங்களுக்கு வந்து பிசியோதெரபில வந்து அதாவது அக்குபஞ்சர்ல வந்து இன்ஜெக்ஷன் மூலமா அந்த நரம்புகள் பாய்த்தை வச்சு நம்ம பண்றோம். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இது பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அக்யூபஞ்சர் முறை அப்படிங்கிறது எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. எல்லா விதமான நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் நம்ம அக்யூபஞ்சரை வந்து ரொம்ப தைரியமா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இது பாரம்பரியமா நம்மளுடைய மரபு வழியிலேயே இது வர்றது பாத்தீங்கன்னா எந்த விதம் மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா முதல் எடுத்ததும் நாங்க எப்படி பாக்குறோம்னா, இதை எடுத்ததுமே இருதயத்தினுடைய ப்ராப்ளமா பார்க்க மாட்டோம். இந்த இருதயம் எதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதனுடைய மூல காரணத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். அப்படி இல்ல, மூல காரணம் என்ன, எதனால ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த அதை கண்டறிஞ்சு அந்த மூல காரணத்தையே சரி செய்யலாம். இப்போ வந்து ஒரு ஜென்ரலா நீங்க வந்து ஒரு லேடிஸ் இஷ்யூஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மருத்துவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மெனபாஸ் டைம் ஒரு 40-50 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா அதிகப்படியான உதிரப்போக்கு வரும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எதனால ஏற்படுது, இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இதை எப்படி ரெகுலர் பண்ணலாம், இப்படிதான் சிந்திச்சு ஒரு கியூரை கொடுக்கணுமே தவிர, ஆனா இன்னைக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு அதை நிறுத்த முடியலன்னு சொல்லி அந்த யுட்ரஸையே எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அது நல்ல தீர்வு. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது மிக மிக தேவையானது. இறைவன் நம்ம உள்ள கொடுத்திருக்கிற உள் உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப தேவையானதா இருக்கு. அப்படி இருக்கும்போது கர்ப்பப்பை நீக்கிறது வந்து எப்படி தீர்வாக முடியும்? அதான் நம்ம உடல்ல வந்து கழிவு தேக்கத்தினாலதான் நோய்களே உருவாகுது. அப்போ இந்த கழிவு தேக்கங்கள்லாம் எப்படியெல்லாம் போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸா போய் நிற்கும், இல்ல வந்து கர்ப்பப்பையில போய் பிசிஓடியா போய் நிற்கும், அதையும் தாண்டி சளி லங்ஸ்ல போய் சளியா கட்டி நிற்கும். சோ நம்ம உடலை பராமரிக்கிறது, நம்ம உடலை எப்படி பேணி காக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நாலேஜை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் போது மட்டும்தான் அவங்க உடலை நல்லா கவனிச்சு நல்லபடியா ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஹெல்த் ஹேபிட்ஸ் தான் சொல்லுவேன்.
சோ இப்போ இதை ஒரு கல்லு சேருது இல்ல ஒரு பிசிஓடி சேருது அப்படின்னா இது ஒரு கழிவினுடைய தேக்கம். நாம சரியா உணவு பழக்கத்தை கடைபிடிக்காதனால ஏற்பட்ட தேக்கம் தான் இது. அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு கழிவு நீக்கம் சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம். அப்போ கழிவு நீக்க சிகிச்சை தான் இந்த அக்யூபஞ்சர் முறை. அப்ப நாம அதுக்கான பாயிண்ட்ஸை கொடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த வேண்டாத கழிவுகளை நம்ம கண்டிப்பா நீக்க முடியும். இத நிறைய பேருக்கு செயல்முறையா நான் செய்தும் அதனுடைய ரிசல்ட்டை எடுத்திருக்கிறேன். இந்த அக்குபஞ்சர் முறையில எத்தனை நோய்கள் கேட்கலாம்?